நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், வேகமாக ஓடாமல் ஓடுவதை நிறுத்திவிட்டு எதையாவது நின்று யோசித்து செய்யுங்கள் என்று ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு மாசூபுக்கு அறிவுரை கூறினார். கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்ற இந்த கூட்டத்தின் இறுதியில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்டவை நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டன. நான் கூட என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஆட்சியில மருத்துவத்துறை சீரமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வேகமா ஓடுறதை விட்டு கொஞ்சம் நின்று 5 நிமிஷம் யோசிச்சு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன். வேற என்ன சொல்றது? நான் வேகமா ஓடிட்டு இருக்கீங்க, நின்று ஏதாவது கொஞ்சம் யோசிங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் என்னுடைய 9 பேர் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் இல்லை. இப்பதான் மருத்துவர் போறேன்னு சொன்னாங்க. அதுல ரேங்க் பட்டியெல்லாம் வெளியிட்டு ஒரு 500 பேர் இப்ப வந்து ரோட்ல நின்று போராடிட்டு இருக்கிறேன். இதான் அந்த ஆட்சி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி கால்பந்து போட்டி நடைபெற்றது. செம்பாக்கம் பகுதி 39வது வட்டக்கழகம் சார்பில் ஒருநாள் 7 அணி கால்பந்து போட்டி அண்ணா கால்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகை கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சிட்லப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் ராம்மோகன் உள்ளிட்ட வட்டக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி தலைமையில் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி, கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான VM ராஜலட்சுமி ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். கழக நிர்வாகிகள் உள்பட பொதுமக்கள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில சிறுபான்மையினர் பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அப்துல் ரஹீம், மாவட்ட செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் அப்துல்லா, நகர செயலாளர் ஜிம் சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் திமுகவை சேர்ந்த 10 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி மாவட்ட செயலாளர் SM சுகுமார், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அம்மா திடலில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரா குமரகுரு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சாதனை திட்டங்களையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் பற்றி எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் 1000க்கும் மேற்பட்டோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அதேபோல காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்கம் மற்றும் திமுகவின் அவலங்களை எடுத்துரைக்கும் பிரசுரங்கள் வழங்கும் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கானூர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான N முருகுமாறன் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் பொதுமக்கள், வணிகர்கள் என பலரிடமும் நேரில் சென்று அதிமுக அரசின் சாதனைகள் மற்றும் திமுக அரசின் அவலங்களை விளக்கும் விளக்க உரை பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சைவ அசைவ உணவுகள் அன்னதானமாக வழங்கப்பட்டது. தண்டையார்பேட்டையில் கழக பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா S வெங்கடேசன் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் இதில் பங்கேற்று பொதுமக்கள் 1000 பேருக்கு வகை வகையான உணவுகளை அன்னதானமாக வழங்கினார். MGR மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், துணை செயலாளர் P வெங்கடேசன் ஆகியோர் தலைமையிலும் கழக செயலாளர் மரக்கடை விஜய் என்ற வினோத் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பகுதி செயலாளர்கள் R நித்யானந்தம், MN சீனிவாச பாலாஜி, NM பாஸ்கரன் ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் மாநில நிர்வாகிகள் R மதுரை வீரன், KVS சுபா தேவராஜ், MA சேவியர், ஸ்டீல் ரவிச்சந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் A கணேசன், S முத்துச்செல்வம், S நாகரத்தின மற்றும் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர்.
மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் பேரூர் கழகம் மற்றும் வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சிக்கால சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் MCP ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் பங்கேற்று குத்தாலம் ரயிலடி பகுதிகளில் உள்ள வீடுகளில் அதிமுகவின் சாதனை விளக்கங்கள் குறித்த பிரசுரங்களை வழங்கியும் திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்தும் ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்த சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி துறையூர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான மு பரஞ்சோதி துறையூர் பேருந்து நிலையம், கடைவீதி மற்றும் திருச்சி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவின் சாதனை விளக்க பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கியும் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்தும் ஆதரவு திரட்டினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர்.